வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா லாட்ரிக்கான ஏபிசி போர்ட் கணிப்புகளை ரொம்ப துல்லியமாக பார்க்க போகிறோம். நேற்று நம்ம கணிப்பில் வந்த எண்கள் இன்றைக்கி எப்படி மாற வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த எண்கள் ரிப்பீட் ஆகலாம் அப்படிங்கிற முழு கணக்கீடும் இதோ உங்களுக்காக. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்கள் அதிர்ஷ்ட எண்களை தேர்வு செய்யுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வர எல்லாமே ஒரு கணிப்பு மட்டும்தான். இது வெறும் பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக மட்டுமே. சரி, நேற்று வந்த லாட்ரியோட ரிசல்ட் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். நேற்று நம்ம சேனலில் கேரளா லாட்ரி கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நான் கொடுத்த மாதிரியே இன்றைக்கி 3 டிஜிட் வின்னிங் நம்பரில் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. கடைசி 2 நம்பர் 27 அப்படியே பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, 3க்கு பதிலாக 6 வந்து நம்ம வின்னிங்கை மாற்றிருச்சு. 3க்கும் 6க்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தோணலாம், ஆனால் இந்த கேமில் அதுதான் வின்னிங் தீர்மானிக்கிறது. நண்பர்களே, வாங்க நேற்று நம்ம கொடுத்த நம்பரையும் பார்த்துடலாம். ஸோ நேற்று நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்திங்கன்னா 3 to 7. ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான நம்பராக இருக்குது. ஸோ நம்ம ரிசல்ட் என்னென்னா 6 to 7. ஸோ நம்ம பேசியிருந்தோம், ஒரே ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்கு நண்பர்களே, 3 to 7. இங்கே பார்த்தீங்கன்னா 507 எடுத்துக்க சொல்லியிருந்தோம், அதில் 7 வந்துட்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 837 கொடுத்துருந்தோம், அதுலேயும் 7 வந்துட்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, இதுலேயே நமக்கு வின்னிங் அடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஏபிபிசிஏசிக்கான போர்ட்லேயும் நம்ம கொடுத்துருந்த நம்பர் 27. ஸோ இதையும் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருமே வின் பண்ணியிருப்பீங்க. ஸோ 99% வந்துட்டு நம்ம வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ நம்ம சேனலில் வர கெஸ்ஸிங் நம்பரை மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போகிற கெஸ்ஸிங் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட கெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்துட்டு 100%க்கு வந்துட்டு 100% வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த கெஸ்ஸிங் நம்பரும் நீங்கள் நினைக்கிற நம்பரும் கரெக்டாக இருந்தால் நம்ம நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ வாங்க இன்றைக்கான ரிசல்ட் என்ன, எப்படி கெஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இன்றைக்கான குழுக்கள் நேம் என்னென்னா சாம்ருதி SM58. ஸோ நம்ம சேனலில் வர வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், டெலிகிராம் சேனல் மூலயமா நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தென் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்களோட கெஸ்ஸிங் நம்பரையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரிசல்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவில் பேசுவோம். ஸோ வாங்க இன்றைக்கான ஏபிசி போர்டு நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஏ போர்ட் நம்பர் வந்துட்டு 8, சரிங்களா. ஸோ நம்மளோட கெஸ்ஸிங்கில் வந்துட்டு 8 இன்றைக்கான போர்டு நம்பர். பி போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா 3, 7. ஸோ நம்மளோட கெஸ்ஸிங்கில் பி போர்டுக்கான நம்பர் வந்துட்டு 3, 7 கொடுத்துருக்கோம். ஸோ சி போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா 5. ஸோ ஏபிசி போர்டுக்கான நம்பர் வந்துட்டு 8, 3, 7, 5 கொடுத்துருக்கோம். ஸோ சப்போர்ட்டிவ் நம்பராக வந்துட்டு 2 எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க. எனி போர்டில் வந்துட்டு 2 மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஏபிசி போர்டு வந்துட்டு 8, 3, 7, 5. நண்பர்களே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஏபிசி மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் தான். ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே யாரும் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு ஏபிசி மிக்சிங் 3 டிஜிட் நம்பரை வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பவர் நம்பர்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட பவர் நம்பர்ஸ் என்னென்னா 98003747. ஸோ இதுதான் நம்ம பவர் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பவர் நம்பர் மீன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து லக்கியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எனக்கு கெஸ்ஸிங்லாம் வேண்டாம், நான் வந்து ரேண்டமாக தான் நம்பர்லாம் போடுவேன் அப்படின்றவங்க வந்துட்டு நம்மளோட பவர் நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக 2 டேஸில் வந்து நம்மளோட பவர் நம்பர் வந்துட்டு சி போர்டில் வின்னிங் அடிச்சிருக்கு. ஸோ 50% வந்து நம்மளோட பவர் நம்பர் வந்துட்டு கெஸ்ஸிங்கில் வர நிறையா சான்சஸ் இருக்குது நண்பர்களே. ஸோ பவர் நம்பர் போடுங்க. ஸோ கெஸ்ஸிங் தெரியும், கால்குலேட்லாம் நான் பண்ணி தான் நம்பர் போடுவேன் அப்படின்றவங்க வந்துட்டு பவர் நம்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது ஒன்லி வந்துட்டு லக்கி நம்பருக்காக கொடுத்துருக்குது, நம்மளோட சப்ஸ்கிரைப்காக வந்துட்டு லக்கி நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவர் நம்பரை வந்துட்டு உங்களோட கெஸ்ஸிங்லேயே இருந்தால் கண்டிப்பாக இதையும் போட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம்.
ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளோட ஆல் போர்ட் நம்பர் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஆல் போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட கெஸ்ஸிங்கில் முழுக்க கெஸ் பண்ணதில் 8 தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் ஆல் போர்ட் நம்பர் 8ஆக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 8ன்ற நம்பர் உங்களோட கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் வந்தால் கண்டிப்பாக அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ வின்னிங் சான்சஸ் இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ப்ரிடிக்ஷன் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 50%க்கு மேலே தான் வந்துட்டு வின்னிங் சான்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஆல் போர்ட் நம்பர் 8 வந்து உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் கண்டிப்பாக அந்த நம்பரை போட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏபி ஏசி பிசிக்கான போர்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்டு நம்பர் பார்க்குறது முன்னாடி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்றேன். ஸோ நேத்திக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு 6 to 7. ஸோ நம்ம கொடுத்துருந்தோம் 2-7 கொடுத்துருந்தோம். ஸோ ஏபிசி போர்டில் வந்து இந்த நம்பர்ஸை வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் சான்ஸ் நிறையா இருந்திருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான ஏபிஏசி பிசிக்கான போர்டு நம்பர் பார்க்கலாம். 48 63 37 32 87 35 28 80 83 82. ஸோ இதுதான் வந்துட்டு ஏபிஏசி பிசிக்கான போர்டு நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி நீங்கள் ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து எப்படி ப்ளே பண்ணுறது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளாக. ஸோ ரிசல்ட் வந்துட்டு 6 to 7. ஸோ அந்த நம்பர்ஸை எப்படி ப்ளே பண்ணால் 6-7 மென்ஷன் பண்ணலாம், தென் வந்துட்டு 2-7 போடலாம், தென் 6-2 ப்ளே பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஏபிஏசி பிசிக்கான போர்டு நம்பர்ஸ் வந்து ப்ளே பண்ணணும். ஸோ வாங்க எப்படி வந்துட்டு அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க நம்மளோட ஏபிசி மிக்சிங் 3 டிஜிட் நம்பரை. ஸோ வாங்க ஏபிசி மிக்சிங் 3 டிஜிட் நம்பரை பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னா ஏபிசி மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் தான். ஸோ அந்த நம்பர் பார்க்குற முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்றேன், ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் தான். ஸோ நம்மளோட வின்னிங் நம்பர் 3 to 7. ஸோ ஒரு 75% வந்துட்டு நம்மளுக்கு வின்னிங் சான்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கான ஏபிசி மிக்சிங் 3 டிஜிட் நம்பரையும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 648 863 837 732 787 835 328 477 or 688. நண்பர்களே, இது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு 2 டபுள்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் கண்டிப்பாக போடுங்க, இல்லாட்டினா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 883. ஸோ ஃபைனல் நம்பர் வந்துட்டு 782 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எப்போதும் கார்னர் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த 3 நம்பர்ஸ் தான் ஃபோக்கஸ்டாக இருப்போம். பட் எல்லா நம்பருமே வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான நம்பர்ஸ் தான். ஸோ இதில் இருக்க நம்பர்ஸ் தான் நமக்கு வின்னிங் சான்சஸ் நிறையா கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ்லாம் உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். 100% வந்துட்டு வின்னிங் சான்ஸ் வந்துட்டு 2 டேஸாக நமக்கு வந்துட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கும் நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். வெற்றி நிச்சயம் மக்களே. நம்ம வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்மளோட யூடியூப் சேனல் நேம் கேஎல் லாட்ரி டிப்ஸ் டெய்லி. ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும், நம்மளோட கெஸ்ஸிங் நம்பரையும் பார்க்க முடியும். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி கெஸ்ஸிங் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்கள்.